ஹலோ மக்களே, வெல்கம் டு சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஎஸ் ஸ்போர்ட்டோட ரைட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக யாராவது வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நல்லா போட்டுக்கோங்க. இந்த டிவிஎஸ் ஸ்போர்ட்னாலே நம்மளுக்கு மைலேஜுக்கான கிங்னா சொல்லிப்பேன். இது பார்த்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டும் அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் மாதிரி நம்மளுக்கு 110 மைலேஜ் தந்து நம்மளுக்கு அசத்தி இருக்கு. அதோட ரைட் ரிவ்யூ தான் இதில் பார்க்க போகிறோம். வாங்க அந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டிவிஎஸ் ஸ்போர்ட்டோட ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். ஸோ மொதல் விஷயம், நமக்கு கியர்ஸ் எல்லாமே வந்து பின்னாடி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் த்ரோவாக வந்து இருக்குங்க. ஸோ கியர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஃபர்ட்லெஸ்ஸாக விழுது. அதே மாதிரி ப்ரிசைஸாகவும் இருக்குது கியர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ மொத்தமாக 4 கியர்ஸு. கிளச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்குது. அடுத்ததாக பிரேக்கிங் எப்படி இருக்குது, சீட்டிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, இன்ஜினில் வைப்ரேஷன்ஸ் இருக்கா, என்ன ஐடியல் க்ரூசிங் ஸ்பீடு வந்து ஓட்ட முடியும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்துருவோம். ஸோ பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காம்பி பிரேக் தான். ஸோ ஃப்ரண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா, அதாவது ரியர் அப்ளை பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து சேர்ந்து அப்ளை ஆகும். ஸோ அதனால் ஓரளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது. பட்டு நீங்கள் வந்து ஸ்பீடு வந்து பெருசாக வச்சு ஓட்ட வேண்டாம் இந்த வண்டியில், ஏன்னா கண்ட்ரோல் ஆகாது. ஓகே, ரோடு கிராஸ் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ரேவெல்லாம் கொடுத்து ஓட்டி பார்ப்போங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக நாட் அவுட் பண்ணது நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குங்க. 110cc தான், பட் வண்டி வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. உண்மையாகவே அந்த 110cc ஒரு ஃபீலே கொடுக்கல. ஒரு 125cc வண்டி ஓட்டுற ஒரு ஃபீல் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ அடுத்தது சஸ்பென்ஷன். இந்த ரம்பிள்ஸ்லாம் விட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்றது. உண்மையாக இங்கே சஸ்பென்ஷன் நல்லா வந்து இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஓட்டினீங்கனால கண்டிப்பாக வந்து பேக் பெயின் வந்து வராது. வண்டியோட ரைடிங் எர்கனாமிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இது மாதிரி வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வண்டிங்க, ஒரு பிக்கர் பைக்கான ஃபீல் எல்லாம் கொடுக்கல. டிப்பிக்கலான ஒரு இந்தியன் கம்யூட்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இருக்குது. மற்றபடி உங்களுக்கு இன்ஜினில் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் சிட்டியோட அது சேம் இன்ஜின் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வண்டி வந்து நல்லா ரிஃபைன் பண்ணி வந்து விட்டுருந்தாங்க. கொஞ்சம் ஹையாக ரிவ் பண்ணும்போது மட்டும் ஒரு 80 இந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஹேண்டில் பாரில் ஒரு சின்ன வைப்ரேஷன்ஸ் வருமே தவிர பெருசாக வந்து எந்த வைப்ரேஷன்ஸ் இல்லை. ஏன்னா டிவிஎஸோட பழைய இன்ஜின்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியெலாம் மச் பெட்டர் அப்படின்றத வந்து சொல்லலாம். கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இப்போ வந்து டிவிஎஸில் வந்து நல்லா ரிஃபைன் பண்ணிகிட்டே வராங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்ஜின் வந்து ரிஃபைண்டாக இருக்குது. அன்டில் அன்லெஸ் நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜான ஸ்பீடில் ஓட்டுறீங்க அப்படின்ற வரைக்கும். இதுவே நீங்கள் வந்து ஒரு 80 எல்லாம் ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு சின்ன வைப்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுட் பெக்ஸ்லேயும் ஹேண்டில் பார்லேயும் வந்து இருக்குது. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து இந்த ஹெச்எஃப் டிலக்ஸ் இந்த மாதிரி வண்டிகளெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு சிட்டியில் கம்யூட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பவர் வந்து இருக்குது வண்டியில். ஸோ நமக்கு 2 ஸ்ட்ராங்கான விஷயம் வந்து இருக்குங்க மற்ற வண்டிங்களை வந்து கம்பேர் பண்ணும்போது. அதாவது நமக்கு மற்ற இந்த ஹெச்எஃப் டிலக்ஸ் இந்த மாதிரி வண்டிகளெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கான விஷயமே என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வண்டியோட மைலேஜ்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைட் வெயிட்டாக இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸிங் வைஸுமே வந்து ஆன் ரோடே கிட்டத்தட்ட 86 தான். இப்போ GST 2.0 அப்புறமாலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே விலை வந்து குறைஞ்சிருக்கும் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஸோ டெஃபினெட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஹை ரேவில் வந்து ஒரு சின்ன வைப்ரேஷன்ஸ் இருக்குது, அதை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே ஓகேன்னு வந்து சொல்லலாம். ஸோ பிரேக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது வந்து நம்ம கொடுக்குற விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக் தான் வந்து வரும். ஸோ அதனால் வந்து பெருசாக நான் எதுவும் குறை சொல்ல மாட்டேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் சிட்டி இருக்குது, வேணால் அதை வந்து நீங்கள் டிஸ்கில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ நீங்கள் யாராச்சும் வண்டி வாங்க தந்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் ஸ்ரீ வேலன் டிவிஎஸ் ஹவுஸ்வுட். இவங்க தான் நமக்கு வந்து இந்த வண்டி வந்து கொடுத்தாங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். ஸோ ரெஸ்பான்சிபிளாக ரைட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோங்க.